ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் குற்றவாளியை பிடித்த திண்டுக்கல் போலீசார். திண்டுக்கல்லில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த வழக்கில் பழைய குற்றவாளி கைது. 125 கிராம் தங்கம், 3 கிலோ வெள்ளி, ரூபாய் 2,30,000 பணம், கார், 4 செல்போன்கள் கொள்ளையரிடமிருந்து பறிமுதல். திண்டுக்கல் அபிராமி நகரை சேர்ந்தவர் சொர்ணம். இவர் வீட்டில் கடந்த 24ஆம் தேதி பூட்டிவிட்டு வெளியூர் சென்று விட்டார். மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து 125 கிராம் தங்கம், 3 கிலோ வெள்ளி உள்ளிட்டவற்றை திருடிச் சென்றது தொடர்பாக திண்டுக்கல் நகர் தெற்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது குறித்து மாவட்ட எஸ்பி பிரதீப் உத்தரவின் பேரில் நகர் டிஎஸ்பி கார்த்திக் மேற்பார்வையில் நகர் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் லிங்கபாண்டியன் தலைமையில் சார்பு ஆய்வாளர்கள் முத்துக்குமார், பிரபாகரன், நகர் குற்ற தடுப்பு பிரிவு சிறப்பு சார்பு ஆய்வாளர் சார் எட்வர்ட், காவலர்கள் ராதா, முகமது அலி, விஸ்வாசம், சக்திவேல், ஜெயபாரதி உள்ளிட்ட போலீசார் தனிப்படை அமைத்து 100க்கு மேற்பட்ட சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட மதுரை மேலூரை சேர்ந்த ஐயனார் மகன் விஜயசங்கர் என்பவர் கைது செய்து அவரிடமிருந்து 125 கிராம் தங்கம், 3 கிலோ வெள்ளி, ரூபாய் 2,30,000 பணம், கார், 4 செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்ட போது பல திடுக்கிடு தகவல்கள் வெளிவந்தன. விஜயசங்கர் மீது மதுரை, நாமக்கல், கோவை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இவர் மீது குற்ற வழக்குகள் மற்றும் போலி பாஸ்போர்ட் வழக்கில் நிலுவையில் உள்ளது. மேலும் இவர் காரை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு கார் நம்பர் பிளேட்டை மாற்றி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவதும், நகைகளை அடமானம் வைத்து சொகுசு வாழ்க்கை மற்றும் உல்லாச வாழ்க்கையை அனுபவித்து வந்தார் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து விஜயசங்கரிடம் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.